மக்களே, நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன். பீட்ரூட் தோசை பாருங்கள், சூப்பராக சுவையான பீட்ரூட் தோசை. பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், நல்ல காரசாரமான, அது வந்து இனிப்பாக இருக்கும் கொஞ்சம், பீட்ரூட் கலந்துருக்கிறதுனால. அதுக்கு காரசாரமான தக்காளி சட்னி, நல்லா காரமாக இருக்கும். மிளகா இதெல்லாம் வச்சு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு, இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க. வாங்க அடுத்த தோசையை ஊற்றிக்கலாம். இது உடம்புக்கு வந்து சத்தும் கூட பீட்ரூட்டு. நீங்களும் இது மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு வந்து எது பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் லஞ்சாக கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம். சூப்பராக சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு. இதிலே நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். குட்டி தோசை, குட்டி இட்லி, இந்த மாதிரி கலர்ஃபுல்லான தோசை இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியான வேலை. நான் பிள்ளைங்களுக்கு சத்து உள்ளதாக இருக்கும். இங்கே பாருங்கள், பீட்ரூட் தோசைக்கு தகுந்த மாதிரி தக்காளி சட்னி, சூப்பராக சுவையான தக்காளி சட்னி. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எல்லாம் சுதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் லைக் போட்டு பாருங்கள் உறவுகளே. நன்றி. குட் நைட்.